ஏழைகள் ஏன் ஏழைகளாகவே இருக்கின்றனர்? பணக்காரர்கள் ஏன் பணக்காரர்களாகவே இருக்கின்றனர்? நடுத்தர வர்க்கத்தினர் ஏன் மதில் மேல் பூனையாக இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் என்று மாறி மாறி குதித்து கொண்டே இருக்கின்றனர்? உண்மையிலேயே ஏழை ஏழையாக இருப்பதற்கு பணக்காரன்தான் காரணமா? ஏழையின் உழைப்பை சுரண்டித்தான் பணக்காரன் பணத்தை பெறுகின்றானா? ஏழையின் இரத்தத்தை உறிஞ்சித்தான் பணக்காரன் உயர்கின்றானா? இது முற்றிலும் உண்மைதானா? தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் பாலா. இது உங்கள் வள்ளுவத்தமிழ் வலையொலி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. எனவே நம்ம வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. பணத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் நீங்கள் பார்த்த வீடியோவிலேயே மிக மிக முக்கியமான வீடியோவாக இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை பணத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் நீங்கள் பார்க்குற முதல் காணொளி இதுதான் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ எவ்வளவு பணத்தை பெறுகிறீர்களோ அல்லது பொருளாதார அளவுகோலில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களை நகர்த்தி பொருளாதார விடுதலை என்ற இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எனக்கு கடுகளவும் சந்தேகமில்லை. திரைப்படங்களில் ஏழையாக இருப்பவன் நல்லவன், பணக்காரன் கெட்டவன், ஏழை என்பவன் அப்பாவி, கள்ளங்கபடமற்றவன் மற்றும் பணக்காரன் அனைத்து கெட்ட விஷயங்களையும் செய்வான் என்றும் சுயநலக்காரன் என்றும் தொடர்ந்து காட்சிகளாக காட்டப்படுகிறதே, அது ஏன்? இந்த காட்சிகள் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தப்படுவது எது? உளவியல் ரீதியாக ஏழை என்பவன் நல்லவன், கடின உழைப்பாளி, 24 மணி நேரமும் உழைப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து கொள்பவன். இப்படி உழைத்தும் ஏழையாகவே தான் இருப்பான். இந்த உழைப்பு அனைத்தையும் பணக்காரன் பெற்று வாழ்வில் உயர்ந்து கொண்டேதான் இருப்பான். இதை யாரும் தடுக்க முடியாதென்று ஆழ்மனதில் புகுத்தப்படுகிறதா? இவையெல்லாம் சமூகத்தில் நடக்கும் அவலங்கள் தானே. இதைத்தான் திரைப்படங்கள் மாதிரி காட்சிகளாக வடிவமைத்து காட்டுகின்றனர். இதன் மூலம் சமூகத்தில் மாபெரும் மாற்றம் ஏற்படும், மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றால் ஏன் இன்னமும் மக்களிடையே அந்த விழிப்புணர்வு வரவில்லை? மீண்டும் மீண்டும் திரைத்துறையினர் கோடிகளில் சம்பாதிக்கின்றனர். அவர்களின் சொத்து மதிப்பு ஒவ்வொரு வருடமும் உயர்ந்து கொண்டே போகிறது. மீண்டும் மீண்டும் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் சட்டை பையில் இருக்கக்கூடிய 100-200 ரூபாயையும் இழந்து வறுமை, ஏழ்மை, சிக்கல், துன்பம், கடன் என்ற வலையில் சிக்கி அந்த கட்டத்தை தாண்டி வர முடியாமல் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். அது ஏன்? ஒரு புகழ்பெற்ற நடிகர் பரம ஏழையாக படத்தில் நடித்து அந்த படம் வெற்றி பெற்று வசூல் வேட்டை நடத்தி படத்தை தயாரித்தவரும் இயக்கியவரும் பங்கு பெற்ற அனைவரும் பொருளாதாரத்தில் உயர்ந்து ஏகபோக வாழ்வை வாழ்கின்றனர். ஆனால் உண்மையிலேயே ஏழையாக வாழ்கின்றவன் வறுமையிலும் வலியிலும் உழன்று கொண்டே இருக்கின்றான். அது ஏன்? ஒரு புகழ்பெற்ற நடிகை ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற ஏழை விளையாட்டு வீராங்கனையைப் போல் நடித்து தன்னுடைய மதிப்பையும் சொத்தையும் அதிகப்படுத்தி கொண்டார். ஆனால் உண்மையிலேயே ஏழை விளையாட்டு வீராங்கனையின் சொத்து, பொருளாதார சூழல் மேலும் மேலும் மோசமடைந்து தனக்கு தேவையானவற்றை செய்ய முடியாமல் தத்தளித்து கொண்டே இருக்கின்றார். அது ஏன்? சாதாரண தேநீர் கடை நடத்திய ஒருவர் அரசியலில் மிக பெரும் பதவியை வகித்து பிரதமராக உயர்ந்தும் ஏழைகளின் பஞ்சம் தீர்ந்தபாடில்லையே, அது ஏன்? மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் பொருளாதாரம் பந்தாடப்படுகிறதே, அதுவும் ஏன்? இந்த கேள்விகள் எல்லாமே நான் ஒரு பொருளாதார அனாதையாகவும் அடிமையாகவும் இருந்தபோது எனக்குள்ள எழுந்த கேள்விகளுள் சில. இந்த கேள்விக்கான விடைகளை தேடினேன். எண்ணற்ற புத்தகங்களையும் படித்தேன். என்னை நானே சுய பரிசோதனை செய்து பார்த்தேன். என்னுடைய சொந்த அனுபவங்களின் அடிப்படையிலும் உணர்வின் அடிப்படையிலும் நான் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையிலும் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆம், அது பொருளாதார விடுதலை. பொருளாதாரம் என்பது வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்றது. இதை 2000 வருடங்களுக்கு முன்பே ஆதி ஞானி உயர் திருவள்ளுவர் 2 அடி திருக்குறளில் மிகச் சரியாகவும் தெள்ளத் தெளிவாகவும் கூறியிருக்கிறார். இந்த ஒற்றை தத்துவத்தை புரிந்து கொண்டாலே போதும், உங்களால் பொருளாதார விடுதலையை அடைய முடியும். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அர்த்தம்: உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலக வாழ்வு இல்லை, அதேபோல் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகில் இன்ப வாழ்வு இல்லை என்பதை 2000 வருடங்களுக்கு முன்பே கூறியிருக்கிறார். பொருளாதாரம் என்ற வார்த்தையை நான் இப்படி பார்க்கிறேன்: பொருள் ப்ளஸ் ஆதாரம். பொருளாதாரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொருளாதார விடுதலையை அடைவதென்பது உங்களுடைய பிறப்புரிமை. இது மட்டும் இல்லாமல் பொருளாதார விடுதலையை அடைவதென்பது உங்களுடைய கடமையும் கூட.
சரி, எப்படி பொருளாதார விடுதலையை அடைவது? இந்த கேள்விக்கான விடையைத்தான் இந்த காணொளி முழுக்க பார்க்க போகிறோம். ஒரே காணொளியில் பதிலை தெரிந்து கொள்வது சற்று சிரமம். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியை தொடர்ந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் பாருங்கள், உங்களுடைய புரிதல் ஆழமாகும். நான் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். என்னால் பொருளாதார விடுதலைக்கான தகுதியையும் மற்றும் அதற்கான மனநிலையையும் வளர்த்து கொள்ள முடிந்ததென்றால் நிச்சயமாக உங்களாலேயும் முடியும் என்று நான் நம்புகிறேன். பொருளாதார விடுதலை அடைய போராட்ட களத்தில் குதிக்க வேண்டும். போராட்டக்களம் என்பதால் முதல்ல போராடுவதற்கு உங்களுடைய மனதை பயிற்றுவிக்க வேண்டும். இந்த போராட்டத்தில் உங்களை எதிர்த்து நீங்களே வென்றாக வேண்டும். புரியலையா? உங்களுடைய எதிர்மறையான எண்ணம், சொல், செயல், பழக்கம், நம்பிக்கை, மனநிலை, உணர்வு மற்றும் இன்னும் பல அம்சங்களை அனைத்தையும் எதிர்த்து போராடி வென்றால் மட்டுமே உங்களால் பொருளாதார விடுதலை என்னும் சுவாச காற்றை சுவாசிக்க முடியும். முன்னாடியே சொன்னது போல் தீர்வு எப்போதுமே எளிமையாக தான் இருக்கும். ஆனால் அதை அடைவது என்பது அவ்வளவு எளிதல்ல, கடினமாக தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக முடியும். இப்பூமியில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு பொருளாதார விடுதலையை அடைந்தவராக இருந்தால் மட்டுமே சாத்தியம். யாரெல்லாம் பொருளாதார அனாதையாகவும் அடிமையாகவும் இருக்கிறார்களோ அவர்களால் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வது என்பது ஒருபோதும் இயலாத காரியமாகவே இருக்கும். சரி, யார் பொருளாதாரத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, யார் பொருளாதாரத்தில் அனாதையாக இருக்கிறாங்க என்பதற்கான பதிலை நாம் அடுத்தடுத்து வரும் பகுதிகளில் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்வோம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.